வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 பொது தமிழ் தேர்வர்களுக்கானது தொகை நூல்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியங்கள், அது நமக்கு தெரியும். அவற்றை மேற்கலக நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். 8 தொகை நூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. 8 தொகை நூல்கள்ல நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லி பழம் பாடல் ஒண்ணு உணர்த்துது. சோ இந்த நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு புலவர்களால பல்வேறு சூழ்நிலைகள்ல பாடப்பட்டதான் இந்த நூல்கள். 8 தொகை நூல்கள்ல பாத்தீங்கன்னா பதிற்று பத்தும் புறநானூறும் புறப்பொருள் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். கீழ்கண்டவற்றுள் எது புறப்பொருள் இலக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 8 தொகை நூல்களுள் எது புறப்பொருள் இலக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பதிற்று பத்தும் புறநானூறும் புறப்பொருள் இலக்கியம். மத்த 6 8ல 2 போச்சுன்னா மீதி 6 இருக்கு இல்லைங்களா, அந்த 6 அகப்பொருள் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மொத்தம் 6. இந்த 6 அகப்பொருள் இலக்கியம். புறநானூறும் பதிற்று பத்தும் புறப்பொருள் இலக்கியம். இருந்தாலும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பரிபாடல் இலக்கியங்கள் பாத்தீங்க அப்படின்னா புறப்பொருள் இலக்கியம் அதிகமா இருக்குது. அதனால பரிபாடல அகம் புறம் கலந்த பாடல் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கேள்வி. 8 தொகை நூல்களுள் அகம் மற்றும் புறம் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பரிபாடல் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பரிபாடல். பழம்பெரும் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம், அதாவது தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழ்ல கிடைச்ச முதல் இலக்கண நூல். முதல் நூலும் அதுதான். அதுக்கு முன்னாடி இருந்த நூல்கள் நமக்கு எதுவும் கிடைக்கல. தொல்காப்பியத்திலே பாத்தீங்கன்னா அகத்தியம் அப்படின்ற ஒரு நூல் இருந்தது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரே சொல்லி இருக்கிறாரு. அந்த தொல்காப்பியம் கூறக்கூடிய அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு 8 தொகை நூல்கள் பாத்தீங்கன்னா இலக்கியமா திகழ்கிறது. இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க.